நம்ம இப்போ ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போற இந்த கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு ட்ரெயின் கொஸ்டின் தான். சரியா? இது எப்படி நம்ம இப்போ ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலயே இதே சேம் கொஸ்டினுக்கு லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ல போட்டு காமிச்சிருப்பேன். அதாவது அந்த ட்ரெயினோட நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ல போட்டு காமிச்சிருப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா அந்த ட்ரெயினோட வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட்ல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? நீங்க என்ன அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனா அதுக்கான ப்ளே பட்டனை இந்த லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். நீங்க அதை பார்த்த பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் நான் டைரக்ட் மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா ட்ரெயின் ஒரு டைரக்ஷன்ல போகுது. சரி, அதே டைரக்ஷன்ல 2 பர்சன். சரியா? பர்சன் 1 இவரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் பர்சன் பின்னு வச்சுக்கலாம். சரியா? ஒருத்தர் வந்துட்டு மணிக்கு 2 கிலோமீட்டர் பர் ஹார்ல போறாராம், இன்னொருத்தர் வந்து மணிக்கு 4 கிலோமீட்டர் பர் ஹார்ல போறாராம். சரியா? இப்போ உதாரணமா ட்ரெயினோட ஸ்பீடை 50 கிலோமீட்டர் பர் ஹார்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ட்ரெயினோட ஸ்பீடை 50 கிலோமீட்டர் பர் ஹார்னு வச்சுட்டோம்னா இப்போ இவங்க 2 பேத்துக்குமான தொடர்பு வேகம் ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல போகும்போது மைனஸ் பண்ணும். அப்போ 50ல இருந்து 2 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 48 கிலோமீட்டர் பர் ஹார் வரும். சரியா? அதுவே இந்த ரெண்டாவது நபர் பிக்கும் ட்ரெயினுக்கும் உள்ள தொடர்பு வேகம் என்ன அப்படின்னா இந்த 50ல இருந்து 4 கழிச்சுட்டு நீங்க என்ன போடணும், 46ன்னு போடணும். உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, இப்போ நம்பர் சம போடலாம். சரியா? அதுவே ஒரு நிமிஷம், அதுவே ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும்போது இந்த 50ஓட 2 கூட்டிக்கிட்டு 52ன்னு போடணும். அதே மாதிரி பியோட ரிலேட்டிவ் ஸ்பீட் சொல்லுங்க அப்படின்னா இந்த 50ஓட 4 கூட்டிக்கிட்டு 54 அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் வருவோம். எப்பயுமே தூர நிலையானதா இருந்தா, சரியா, அதாவது 2 பேருமே ஒரே நீளமுடைய ட்ரெயினை தான் கடக்க போறாங்க. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. அப்ப நீங்க டைம் அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா ஸ்பீடுங்க. சரியா? இப்ப டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கான டைம் 9 வினாடிகள் 9 செகண்ட்ஸ், ரெண்டாவது பர்சனோட டைம் 10 செகண்ட்ஸ். இதை அப்படியே மாத்தி எழுதுங்க. இங்க 10 வரும், இங்க 9 வரும். இதுதான் வேகத்தோட விகிதம். ரெண்டு விகிதத்துக்கும், அதாவது 2 வேகத்துக்கும் விகிதத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பங்கு. இந்த 1 பங்கு என்னன்னா இவங்களோட ஆக்சுவல் ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸுங்க. 2 பேத்துக்கும் வேகத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா 2. அப்போ 1 பங்கு தான் 2 கிலோமீட்டர் பர் ஹார். சரியா? அப்போ 9 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு கிடைச்சிடும். என்ன கிடைக்கும்? 18 கிலோமீட்டர் பர் ஹார் கிடைக்கும். அதே மாதிரி இங்க இந்த முதல் நபரோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இதே 2 இது கூட நீங்க பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் ஹார் வருங்க. சரியா? இப்ப பாருங்க இது எப்ப அப்படின்னா இந்த ஸ்பீடை கழிச்ச பிறகு, இந்த 4 கிலோமீட்டர் கழிச்ச பிறகு. அப்ப இது கூட 4 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினோட ஸ்பீடு கிடைச்சிடும் 22 கிலோமீட்டர் பர் ஹார். இது 20 எப்ப அப்படின்னா இந்த 2 கழிச்ச பிறகு. இது கூட 2 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 22 கிலோமீட்டர் பர் ஹார். சரியா? இப்ப ட்ரெயினோட வேகம் நீங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. சரியா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போனா தான் உங்களால எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கான கொஸ்டின் நான் கேட்கும்போது நீங்க மறக்காம சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். இது உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினுக்கு இதே மாதிரி ரயிலோட வேகம் என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.